எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல இந்த குர்தீஸ் எல்லாம் தாங்க பார்க்க போறோம். இந்த குர்தீஸ் எல்லாமே அவாசா பிராண்ட் கேஷுவல் வேர் குர்தீஸ் தாங்க. அதாவது 499 rupees MRP இருக்கும் இல்லைங்களா, அந்த குர்தீஸ் தான். இந்த குர்தீஸ் எல்லாமே வந்து நான் ஆல் ஸ்டார் சேலில் 225 rupeesக்கு பர்ச்சேஸ் பண்ணேங்க. அண்ட் ஆக்சுவலாக வந்து நான் 6 குர்தீஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து 5 குர்தீஸ் மட்டும்தான் ரிசீவ் ஆகிருக்கு. இன்னும் ஒரு குர்த்தி வந்து பேக் ஆகவே இல்லை. சரி, அது வர்றதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும் போல் இருக்குது அப்படின்ட்டு ஆக்சுவலாக இந்த பீஸில் வந்து ஒரு 2 குர்த்தி வந்து நான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஸோ அந்த குர்த்தி வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன்னா இந்த குர்த்தி வந்து ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஏன்னா ஏஜியோவில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 30 days வந்து ரிட்டர்ன் அண்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து டேஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து 15 days மட்டும்தான் கொடுக்குறாங்க. அதனால சரி, உங்களுக்கு இந்த குர்த்திஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு காமிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த ப்ளூ கலர் குர்த்தி தாங்க. இதோட பிராண்ட் வந்து அவாசா பிராண்ட். சைஸ் வந்து எஸ் சைஸ். ஆக்சுவலாக எனக்கு வந்து எக்ஸஸ் சைஸ் தாங்க கரெக்டாக இருக்கும். அப்போ நான் ஆர்டர் பண்ணும்போது எக்ஸஸ் சைஸ் இல்லை, அதனால வந்து எஸ் சைஸ் கிடச்சதுனால நான் இதே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து எக்ஸ்சேஞ்ச் போட்டு நான் வந்து எக்ஸஸ் எடுக்கணும். ஏன்னா இந்த குர்த்தி வந்து எனக்கு ரொம்ப லூஸாக இருக்குது. அண்ட் இந்த குர்த்தியோட மெட்டீரியல் பார்த்திங்கன்னா காட்டன் மெட்டீரியலுங்க. மெட்டீரியல் குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. கொஞ்சம் கூட டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை. ஆனால் இதோட லென்த் பார்த்திங்கன்னா கரெக்டாக நீ லென்த் வரைக்கும் தான் வருது. யூஸ்வலாக நான் வந்து பார்த்திங்கன்னா நீ லென்த் வரைக்கும் இருக்கிற குர்த்திஸ் எல்லாம் எனக்கு வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் லெகின்ஸ் வேர் பண்ணுறதுனால. ஸோ எனக்கு வந்து நீ லென்த்துக்கும் கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி இருந்தால் ஓகேவாக இருக்கும். பட் இந்த குர்த்தி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை நான் ரிட்டர்ன்லாம் பண்ண போகிறதில்ல, நானே தான் வச்சுக்க போகிறேன். ரொம்ப நல்லா இருக்குது இந்த குர்த்தி. அண்ட் இதோட நெக் பார்த்திங்கன்னா ரவுண்ட் நெக்குங்க. நெக்கு கீழே இந்த மாதிரி வி கட்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த போர்ஷனில் பார்த்திங்கன்னா நல்ல ஒயிட் கலரில் த்ரெட் எம்ப்ராய்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த எம்ப்ராய்டிங்கோட ஃபினிஷிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்ல நீட்டாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக பிரிஞ்செல்லாம் வராது. மெட்டீரியல் குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போது தமிழ்நாடு வெதர் கண்டிஷனுக்கு இந்த காட்டன் குர்த்தி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். வேர் பண்ணிக்கிறதுக்கும் நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்டு குர்த்தா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் அண்ட் கோல்டு கலர் மிக்ஸ் ஆன மாதிரி பிரிண்டட் டிசைன் வருதுங்க. அண்டு செல்ஃப் டிசைனாக இந்த மாதிரி டாட் டாட்டாகவும் வருது. இந்த பிரிண்டட் டிசைன் பார்த்தீங்கன்னா குர்த்தி ஃபுல்லாக வருதுங்க. ஃப்ரண்ட்டில் பேக்கில் எல்லாமே வந்து இந்த டிசைன் தான் வருது. அண்ட் இதோட ஹேண்ட் பார்த்தீங்கன்னா 3/4 ஹேண்ட்லேயே வந்து இந்த மாதிரி பிரிண்டட் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஹேண்டோட எண்டில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. த்ரெட்லேயே வந்து அப்படியே ஸ்டிச்சிங் போட்டு நல்லா நீட்டாக கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்கறதுக்கு நல்லா நீட்டாக தாங்க இருக்குது. அண்ட் இந்த குர்த்திக்கு வந்து சைடில் பேக்கெட்லாம் எதுவும் இல்லைங்க. அண்ட் இந்த குர்த்திக்கு வந்து பிங்க் கலர் லெகின், ஒயிட் கலர் லெகின், 2 கலர் லெகின்ஸுமே வந்து சூப்பராக மேட்ச் ஆகும். இதோட குவாலிட்டியும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் குர்த்தி பார்த்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த மஸ்டர்ட் எல்லோ கலர் குர்த்தி தாங்க. இது வந்து அவாசா பிராண்ட் தான். சைஸ் வந்து எக்ஸஸ். இதோட மெட்டீரியல் வந்து ரயான் மெட்டீரியலுங்க. மெட்டீரியல் குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. சம்மருக்கு கூட ரொம்ப சூப்பராக போட்டுக்கலாம். நல்லா கம்ஃபர்டபுளாக நல்லா கூலாக தாங்க இருக்குது. ஆனால் இந்த குர்த்தியோட அவுட்ஃபிட் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது. ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் ரொம்ப கரெக்டாக இருக்குது. யூஸ்வலாக நான் வந்து குர்த்திஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் லூஸாக தான் போடுவேன். பட் இந்த குர்த்தி வந்து கரெக்டாக இருக்குங்க. ஆனால் ஒருவேளை தண்ணியில் போட்டால் ஷ்ரிங்க் ஆகிடுமா அப்படின்னு தெரியல. அவாசா பிராண்டில் ரயான் மெட்டீரியல் குர்த்திஸில் வந்து ஒரு சில குர்த்திஸ் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் போட்டதுக்கப்புறம் ஒரு மாதிரி காட்டன் மாதிரி மாறிடுது. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் ஒரு சைஸ் வந்து சின்னதாகிடுது. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா இந்த குர்த்தி வந்து கண்டிப்பாக என்னால் வேர் பண்ண முடியாது. பட் இப்போதைக்கு என்னோடய பிளான் வந்து இந்த குர்த்தியை வச்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் இருக்கேன். அண்ட் இதோட நெக் பார்த்திங்கன்னா ரவுண்ட் நெக்குங்க. நெக்கு கீழே வந்து இந்த மாதிரி வி கட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து இந்த மாதிரி பிளாக் கலரில் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ண முடியாதுங்க. அப்படியே ஸ்டிச்சாக தான் கொடுத்துருக்காங்க. அண்டு குர்த்தி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஜிட்டல் பிரிண்ட் வருதுங்க. இந்த பிரிண்ட் வந்து ஃபுல்லாகவே குர்த்தி ஃபுல்லாகவே வருது. ஃப்ரண்ட்டில் பேக்கில் எல்லாமே வந்து இந்த டிசைன் தான் வருது. அண்ட் இதோட ஹேண்ட் பார்த்திங்கன்னா 3/4 ஹேண்டுங்க. ஹேண்டில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பட்டனும் உள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு நாட்டும் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து 3/4 ஹேண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபோல்ட் பண்ணி நீ லென்த் வரைக்கும் வர ஹேண்ட்ஸ் மாதிரியும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு இந்த குர்த்திக்கு வந்து சைடில் வந்து ஸ்லிட் இருக்குங்க. பேக்கெட்லாம் எதுவும் இல்லை. இந்த குர்த்திக்கு வந்து இங்கே பிளாக் கலர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம வந்து பிளாக் கலர் லெகின்ஸ் போட்டோம் அப்படின்னா நல்ல மேட்சிங்காக இருக்கும். குர்த்தியும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் குர்த்தி பார்த்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த டர்க்கிஷ் க்ரீன் கலர் குர்த்தி தாங்க. இதோட பிராண்டு வந்து அவாசா பிராண்ட் தான். சைஸ் வந்து எக்ஸஸ். அண்ட் இதோட மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ரயான் மெட்டீரியலுங்க. இந்த மெட்டீரியலோட இந்த குர்த்தியோட அவுட்ஃபிட் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப கரெக்டாக இருக்குங்க. அதாவது லூஸாகவும் இல்லாமல் டைட்டாகவும் இல்லாமல் கரெக்டாக இருக்குது. பட் இது எல்லாமே வந்து 499 rupees குர்த்தி தான். நான் வந்து 225 rupeesக்கு எடுத்தேன். பட் ஒவ்வொரு குர்த்தியோட அவுட்ஃபிட்டும் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு மஸ்டர்ட் கலர் பார்த்தோம் இல்லைங்களா, அது வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது.
இது வந்து கரெக்டாக இருக்குது. அதாவது நான் எப்படி வேர் பண்ணுவேனோ அந்த மாதிரி இது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் இதோட நெக் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் நெக்குங்க. நெக்கு கீழே வந்து இந்த மாதிரி பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன்ஸ் எல்லாமே வந்து இது பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ கலரில் இருக்குது. வீடியோவில் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி பிளாக் கலரில் தெரியுது. அண்ட் இந்த பட்டன்ஸ் எதுவுமே வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ண முடியாதுங்க. அதெல்லாம் எல்லாமே நம்ம வந்து ஈஸியாக வேர் பண்ண முடியும். தலை வந்து ஈஸியாக உள்ளே போகும். அண்ட் இதோட ஹேண்ட் பார்த்தீங்கன்னா 3/4 ஹேண்டுங்க. இதுலேயும் வந்து பட்டன் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து 3/4 ஹேண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம நீ லென்த் வரைக்கும் இருக்கிற ஹேண்ட்ஸ் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் குர்த்தி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஜிட்டல் பிரிண்டட் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. குர்த்தி ஃபுல்லாகவே வந்து இந்த டிசைன் வருதுங்க. ஃப்ரண்ட்டில் பேக்கில் எல்லாமே வந்து இந்த டிசைன் வருது. இந்த குர்த்திஸில் வந்து சைடில் பேக்கெட்லாம் எதுவும் இல்லைங்க. அண்டு சைடில் வந்து ஸ்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த குர்த்தி வந்து டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இல்லை, நல்ல திக்காகவே இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த குர்த்திக்கு வந்து இந்த நேவி ப்ளூ கலரில் லெகின்ஸ் இருந்ததுன்னா நல்லா மேட்ச் ஆகும். சப்போஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பிளாக் கலர் லெகினே போட்டுக்கலாம். அண்ட் இந்த குர்த்தியோட குவாலிட்டியும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் குர்த்தி பார்த்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த மஸ்டர்ட் எல்லோ கலர் குர்த்தி தாங்க. நம்ம செகண்டாக ஒரு குர்த்தி பார்த்தோம் இல்லைங்களா, அந்த குர்த்தியோட கலரும் இந்த குர்த்தியோட கலரும் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது. கொஞ்சம் இந்த பிரிண்டட் டிசைன் மட்டும்தான் மாறி வந்திருக்கு. அண்ட் அது வந்து பார்த்திங்கன்னா ரயான் மெட்டீரியல், இது வந்து காட்டன் மெட்டீரியலுங்க. இதோட பிராண்ட் வந்து அவாசா பிராண்ட். சைஸ் வந்து எக்ஸஸ். இந்த மெட்டீரியலோட அவுட்ஃபிட் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது. கண்டிப்பாக வந்து வேர் பண்ணவே முடியாது, அந்தளவுக்கு வந்து டைட்டாக இருக்குது. சரி, நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எஸ்ஐஸ் எடுத்துடலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் இந்த குர்த்தி எல்லாமே, அதாவது இன்றைக்கி வீடியோவில் காமிச்சிட்ருக்கிற எல்லா குர்த்திஸுமே வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் தாங்க இருக்குது. எதையுமே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. நான் அதனால தான் வந்து இந்த குர்த்தி வந்து ரிட்டர்ன் போட்டுடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். அதுவும் இல்லாமல் இந்த குர்த்தியோட மெட்டீரியல் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தண்ணியில் போட்டோன்னா ஒரு சைஸ் வந்து கண்டிப்பாக சின்னதாகிடும். கண்டிப்பாக என்னால் வேர் பண்ண முடியாது. அதனால் எஸ்ஐஸ் எடுக்கலான்னு பார்த்தா எல்லாமே வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருக்குது. அதனால் நான் வந்து இப்போதைக்கு இந்த குர்த்தி வந்து ரிட்டர்ன் போட்டுடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அண்டு இதோட நெக் பார்த்திங்கன்னா ரவுண்ட் நெக்குங்க. நெக்கு கீழே வந்து இந்த மாதிரி பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவும் எல்லாமே வந்து ஸ்டிச்சுடு தாங்க. அண்டு குர்த்தி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இக்கட் பிரிண்டட் டிசைன் வருதுங்க. இது வந்து டிஜிட்டல் பிரிண்ட் தான், கண்டிப்பாக போகாது. அண்ட் இதோட ஹேண்ட் பார்த்திங்கன்னா 3/4 ஹேண்டுங்க. ஹேண்ட்லேயும் வந்து ஃபுல்லாக இந்த பிரிண்டட் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இக்கட் பிரிண்டட் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக குர்த்தி ஃபுல்லாக வருதுங்க. ஃப்ரண்ட்டில் பேக்கில் எல்லாமே வந்து ஃபுல்லாக வருது. இந்த குர்த்திக்கும் வந்து சைடில் வந்து ஸ்லிட் இருக்குங்க. அண்ட் இந்த குர்த்தியில் வந்து பேக்கெட்லாம் எதுவும் இல்லை. மெட்டீரியல் வந்து ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் தண்ணியில் போட்டால் கண்டிப்பாக வந்து ஷ்ரிங்க் ஆகுங்க. அதனால் நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. நீங்கள் எக்ஸஸ் சைஸ் தான் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் எஸ்ஐஸ் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். ஏன்னா எக்ஸஸ் சைஸ் வந்து நார்மலாகவே வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது, நல்ல ஃபிட்டிங்காக இருக்குது. அண்ட் இந்த குர்த்திக்கு வந்து பிளாக் கலர் லெகின் போட்டிங்க அப்படின்னா நல்ல மேட்சிங்காக இருக்கும். சம்மர் வெதருக்கும் இதோட மெட்டீரியல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு எஸ்ஐஸ் கிடச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். நான் பார்த்த வரைக்கும் இந்த குர்த்திஸ் எல்லாமே வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் தான் இருக்குது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் குர்த்தி பார்த்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த நேவி கலர் குர்த்தி தாங்க. இதோட பிராண்ட் பார்த்திங்கன்னா சியாஹி பிராண்ட். சைஸ் வந்து எக்ஸஸ். இந்த குர்த்தி வந்து பார்த்திங்கன்னா நான் 210 ருபீஸ்க்கு தாங்க எடுத்தேன். ரொம்ப நல்லா இருக்குது. இதோட மெட்டீரியல் வந்து ரயான் மெட்டீரியலுங்க. பட் ஃபுல்லாக ரயான் மெட்டீரியல் மாதிரியெல்லாம் இல்லை, கொஞ்சம் காட்டனும் ரயானும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு மெட்டீரியலில் இருக்குது. பட் இதையும் வந்து நான் ரிட்டன் தான் போட போகிறேன். எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் சைஸ் பார்த்தோன்னா சைஸ் இல்லை, அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருக்குது. ஏன்னா வந்து இந்த கையெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஏரியாலாம் ரொம்ப டைட்டாக இருக்குது. அண்டு இந்த பார்ட் எல்லாமே வந்து ரொம்ப டைட்டாக பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு சைஸ் எடுத்தால் எனக்கு கரெக்டாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட்டு சைஸ் இல்லாதனால இந்த குர்த்தியும் நான் வந்து ரிட்டன் போட போகிறேன். மற்றபடி இந்த மெட்டீரியலோட குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க, நல்லா நீட்டாக இருக்குது. சைஸ் வந்து கரெக்டாக இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக வந்து வச்சுட்டு இருந்திருப்பேன். ஆனால் சைஸ் வந்து கொஞ்சம் டைட்டாக அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. நல்லா கம்ஃபர்டபுளாக ஃபுல் டே வந்து போட்டிருக்க முடியுமா அப்படின்னு தெரியல. அதனால தான் வந்து நான் இந்த குர்த்தி வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறேன். இப்போ இந்த குர்த்தி வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இதோட நெக் பார்த்திங்கன்னா ரவுண்ட் நெக்குங்க. நெக்கில் வந்து இந்த மாதிரி ஒயிட் கலரில் த்ரெட்லேயே வந்து ஸ்டிச்சஸ் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பட்டன்ஸும் சும்மா டிசைன் மாதிரி தாங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் குர்த்தா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஜிட்டல் பிரிண்டட் டிசைன் வருதுங்க. இது வந்து இந்த கலர் காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த நேவி கலருக்கும் ஒயிட் கலருக்கும் வந்து கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கு. இதோட ஹேண்ட் பார்த்திங்கன்னா 3/4 ஹேண்டுங்க. ஹேண்டோட எண்ட்லேயும் வந்து இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடம் வந்து கொஞ்சம் திக்காக நல்லா ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த குர்த்தி வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து பேக்கெட் இருக்குங்க. அண்டு சைடில் வந்து ஸ்லிட்டும் இருக்குது. இந்த குர்த்தியோட லென்த்து பார்த்திங்கன்னா நல்ல லென்த் வருதுங்க. முட்டிக்கு கீழே கெண்டங்கால் வரைக்குமே வந்து நல்ல லென்த்தாக இருக்குது.
அண்ட் இந்த குர்த்திக்கு வந்து நம்ம பிங்க் கலர் லெகினும் போட்டுக்கலாம். ஒயிட் கலர் லெகின்ஸ் வந்து போட்டிங்கன்னா நல்லா சூப்பர் மேட்சிங்காக இருக்கும். மெட்டீரியல் குவாலிட்டியும் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பாய்.